ஜூலை மாதம் 30ஆம் தேதி 34வது அதிகாரம் 29 35 வசனங்கள். மோசே ஆண்டவரிடத்தில் செல்லும்போது அவருடைய முகம் ஒளிர்ந்தது. ஆகவே மக்களிடத்தில் பேசும்போது முகத்தை மூடி கொண்டு அவர் பேசுவார். மக்கள் அந்த ஒளியை பார்த்து என்னால் சிறிது நேரத்தில் முடிந்துவிடும். ஆண்டவரிடத்தில் பேசும்போது அந்த முக்காடை எடுத்து விடுவார். இதை புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 14 நாம் பார்க்கிறோம். 15 18 வசனம். இன்றும் மோசே சட்டம் வாசிக்கும் போது ஒரு திரை மூடி இருக்கிறது. ஆண்டவரிடத்தின் போது அந்த திரை அகற்றப்படும். ஆண்டவரே ஆவியானவர். ஆகவே இப்பொழுது நாம் மென்மேலும் அவருடைய வெளிச்சத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த நிறைவையும் வல்லமையும் நாம் மென்மேலும் அந்த மொழி பெற்றவர்களாய் நாம் அவரையே நாம் பிரதிபலிக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 3:18 சொல்லும். மென்மேலும் நாம் மாட்சி அடைந்து அவருடைய மகிமையிலும் மாட்சிமையிலும் நாம் பங்கேற்கிறோம். அந்த நிறைவை பெற்று மகிழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரை, நீர் போதுமானவர், உமது கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்து என்றும் காத்தருள் நல்ல தகப்பனே. ஆமென்.